இன்றைக்கு நாங்கள் பிரயோஜனமானங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. நாம் சபையை பற்றி தான் தியானித்து வருகிறோம். இறுதியாக 1 பேதுரு 2:9 தியானமாக இருந்தோம். அந்த ஒரு வார்த்தை நான் வாசித்து சபையை பற்றிய விஷயங்கள் அது ஒன்று தான் கடவுளுடைய இதயத்தை நிறைச்சிருக்கு. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொன்னாலும் அது ஒரு பங்கு உண்மைதான். நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ சபையினுடைய இன்னொரு தாக்கமிக்க நடைமுறை, லைஃப் ஸ்டைல், வாழ்வின் பாணி, வாழ்வின் நடைமுறை, கிரேத்து கொள்ளப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட, சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, தேவனுடைய ஜனம், இப்படிலாம் சொல்லப்பட்ட சபைக்கு, சபை பூமியில் எப்படி வளம் வர வேண்டும், ஒரு இல்லத்துக்குள்ளே ஒரு ஆவியான்மா சரீரம் கொண்ட நம்முடைய எல்லையிலே, உள்ளத்திலே, நம்முடைய குடியிருப்பு பகுதியிலே, நாம் போக்குவரமாக புழக்கமாக இருக்கிற இடத்துல நம்முடைய ரீச் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம், நம்ம எப்படி இருந்தோம், எப்படி மாற்றப்பட்டுள்ளோம். முன்னே கடவுளை ஜனங்களாக இருக்கல, இப்போ கடவுளை ஜனங்களாக இருக்கிறோம். அது சம ஐடென்டிட்டி. அப்புறம் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தால் இப்போ இரக்கம் பெற்றிருக்கிறோம். அது இன்னொரு பெரிய விஷயம். நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த சவால் என்னென்னா, நம்ம ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகள். மனுஷன்னா அப்படி தான் இருப்பாங்க, பெண்ணுனா அப்படி தான் இருக்கும், பையனா இப்படி தான் இருப்பாங்க, உலகனா இப்படி தான் இருக்கும், குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், வியாபாரம்னா இப்படி தான் இருக்கும், தொழில்னா இப்படி தான் இருக்கும். எனக்கு ஒரு விதமான மைண்ட் செட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வகுக்கப்பட்ட மனநிலை தான். இதுதான் அந்த காலத்தில் நடந்தது, இன்றைக்கி அதுதான் தொடரும். படிப்பு பெருகினதுனால ரொம்ப ஒன்றும் பெருசாக மாற்றம் காணும். அடிப்படை மனித குணம் அப்படி தானே இருக்குது. அடிப்படை மனித நேயமே இன்றைக்கி பறிபோன நிலையில் இருக்கும்போது, இப்போ மனித நேயம் என்றால் என்ன என்பதை திரும்பியும் நம்ம ரீடிஸ்கவர் பண்ண வேண்டிய அப்படிப்பட்டதான் நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கிறோம். அதுதான் நாம் எப்படி நீங்களோ என்கிற அந்த எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டியினுடைய ஒரு எதிர்பார்ப்பை பின் வசனங்களிலே பேதுரு சொல்றதை பார்க்குறோம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், இப்போ நம்மளை அக்கிரமக்காரன்னு சொல்லி பேசுகிறாங்க பலருக்கு இல்லை. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க என்பதற்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய நல் நடக்கை தான் அவங்க வாயை அடைக்கும், அவங்களுடைய மாற்று கருத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். நம்ம மேலே ஒருத்தன் பழி போட வரும்போது, அந்த சங்கீதம் 8 வாசிக்கும்போது, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட பாலகர் பேதைகளை நாவினாலே நீர் துதி உண்டு பண்ணினீர், பலன் உண்டு பண்ணினீர் அப்படிங்கிறதாக நான் வாசிக்கிறோம்.
பகைஞனையும் பழிகாரனையும் நாம் வெல்லும்படியான நல்லடக்கை நமக்கு தேவை. கொலோசி நிறுவத்தில் அதை வாசிக்கிறோம். நல்லடக்கைங்கும்போது இப்போது ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு தேவனுடைய ஒவ்வொரு ஒரிஜினலுக்கும் ஒரு போலியை உடனுக்குடன் சாத்தான் உலகத்துக்குள்ளே அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இஸ் பீன் இன்ட்ரடியூசிங் plenty of fake things. உலகத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு நல்ல நியதியை சொன்னால் அப்படி அல்லன்னு இன்னொரு நியதியை கொண்டு வரான். இல்லை அதை போல் ஒரு வேஷம் போடுற மாதிரி, ஆனால் உண்மை இல்லாத அடித்தளத்தில் அங்கே ஒரு விஷம் கொண்ட, விலங்கம் கொண்ட, வீழ்ச்சி கொண்ட, தாழ்ச்சி கொண்ட, நட்டம் கொண்ட ஒரு காரியத்தை அவன் விதைக்கிறான். தேவன் ஒரு நல்ல காரியத்துக்காக, பொறுப்புள்ள ஒரு காரியத்துக்காக மிகுந்த சலுகைகளோடு, பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, ஒரு ஒரு மிகுந்த மரியாதைக்குரியதை இலவசமாக சுதந்திரமாக அனுபவிக்க ஆண்டவர் அனுமதித்தாலும் அதை உடனே அசிங்கப்படுத்தி அதை எப்படி விளைவிக்கிற சின்னீராக்கலாம், அதை எப்படி துஷ்பிரயம் பண்ணலாம், அதை எப்படி சுயநல கேடாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் விதைத்து கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து யோசிக்கணும். சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. உங்களுக்குள்ளே யோசிக்க உங்களுடைய இன்ட்ராக்ஷன், பர்சனல் இன்ட்ராக்ஷன், உங்களுடைய கார்ப்பரேட் இன்ட்ராக்ஷன், ஃபேமிலி இன்ட்ராக்ஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷனில் உங்களுடைய வளர்ச்சியும், உங்களுடைய முதிர்ச்சியும், உங்களுடைய நிறைவும், உங்களுடைய திறமையும், உங்களுடைய அந்த மெச்சூரிட்டியும், தேர்ச்சியும் மக்களுக்கு சவாலாக அமையணும், நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக அமையணும். ராஜாதிகள் நம்மை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயம்னா, அவனுக்கு பேசுகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னா நம்மளை போட்டு வாயில் மெல்லலான்னு சொல்லி தீர்மானமாக இருக்காங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், டீ கடையில், நான் என்கிட்ட பேசலை, 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே டயபெட்டிக்காக என்னவோ தெரில. அவங்க பேச்சிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. சிவப்பு கவுனி அரிசின்னு ஒன்று இருக்கான், அவனை கருப்பு கவுனி அரிசின்னு ஒன்று இருக்கான். அது வேகவே வேகாதான். குக்கரில் போட்டாலும் அது முந்தின நாளே ஊற வச்சு வைக்கணுமா. அதை சாப்பிட்டோமா, சாப்பிட நீங்கள் சவைச்சி தான் சாப்பிடணும், கடிச்சு தான் சாப்பிடணும். நொந்துக்கிறாரு. மாப்பிள்ள, சுகர் குறைஞ்சிருச்சா? சுகர் குறையணும் தான் சாப்பிடணுன்னு ஆரம்பித்தேன், சாப்பிடணுன்னு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அது எப்படி ஒரு நாளில் எப்படி சுகர் குறையும்? ஒரு நாள் சாப்பிட்டேன், அதுவே டெய்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி 2 பேர் வந்துக்கிறாங்க. அதுக்கு தான் சாப்பிட்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி வெளியே வந்து டீ கடைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு போண்டா சாப்பிட்ரு. புரியுதா உங்களுக்கு? பீப்புள் டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ இந்த டிசிப்ளின். நோய் வந்துருச்சு, நோயிலேருந்து விடுதலை பெறணும். அவங்க சொல்லிக்கிறது தான். 2 பேருமே கண்டிப்பாக இது பாஸ்ட் 50 மேபி அரௌண்ட் 60 years old or so. இளமையில் இருந்தது போல் பல்லெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் தட். பார்த்துருக்கேன் கடையில் எழுதியிருக்கும் சேலத்தில் பலசர கடையில் கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு கவுனி, கொஞ்சம் நேரத்தில் சிவப்பாக கூட இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம நான் வாங்கி பார்த்ததில் எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, 2 பேரும் ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் குணம் இருக்குங்கிறது வேற அவங்க சொல்லிக்கிறாங்க. கூடு காசம் மீசை காசம் வாழ்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. பைபிளில் வசனமாக இல்லாமல் இருக்கலாம். நமக்கு கர்த்தரோடு வாழணும், கர்த்தருக்குலாம் வாழணும், கர்த்தர் நமக்குலாம் வாழணும். ஆனாலும் உலகத்தை அனுபவிக்கணும். உலகத்தை அனுபவிக்கணும் ஆரம்பிச்சு தான் உலகமே தான்
நம்முடைய பரலோகமாக மாறிடுது. அது அப்படி போகத்தான் மக்கள் நம்மளை பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிடாங்களோ. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயம் அப்படின்னு சொல்கிறார்கள. The church is so monitored, so watched over. அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்த முடியும். இந்த இது நம்ம ரொம்ப கவனிக்கிறோம். சந்திப்பின் நாளில் அவங்க கூட அங்கே வரப்போகிறாங்களோ என்னவோ, அது என்னென்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சரியாக புரிஞ்சு வச்சுக்கணும். எதையும் நான் குழப்பலை. ஒன்று அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு சந்திப்பு நாள் இருக்குது, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. நம்முடைய சந்திப்பு நாள் கிறிஸ்து நியாயாசனம் சொல்லி நான் வேதத்திலேருந்து அறிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம நாளில் அவங்களுக்கு என்ன வேலை, அவங்க நாளில் நமக்கு என்ன வேலை அப்படின்னு யோசிக்கணும். இல்லை 2 பேரும் ஒரே நாளில் நமக்கு சந்திப்பு ஏற்பட போதாக யோசிக்கணும். அவங்க நாளில் நமக்கும் சேர்ந்து சந்திப்பு திரும்பி ஏற்பட போதான் யோசிக்கணும். இல்லை நம்முடைய நாளில் நம்ம ஆண்டவர் நம்ம சந்தித்து நம்மளோட விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவங்க நம்மளை பற்றி அவருடைய நாளில் கற்றுக்கிட்ட சொல்கிறதுக்கோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ என்ன அவசியம் இருக்கும் யோசிக்கணும். எந்த நாள், எந்த சந்திப்பின் நாள், எவ்வளோ விஷயத்தை பீராயிரும், எவ்வளோ விஷயத்தை ஜோடித்து பேச நமக்கு தெரியுது. இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும். வாட் இஸ் தட் டே ஆஃப் விசிட்டேஷன் ஃபார் போத் ஆஃப் அஸ்? எஸ்பெஷலி அவிசுவாசிகள் நம்மளை பற்றி சந்திப்பு நாளில் கடவுளை மகிமைப்படுத்தணுமா? நம்ம நற்கிரிகளை கண்டு ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வாயடைச்சி போகிற மாதிரி இருக்கணும். ஆரம்பம் உண்மை தான் சார் இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கப் ஆகிடுச்சு, பிக்கப் பண்ணிட்டாங்க. உங்கள் பாதையில் உங்களுடைய மனசெல்லாம் புரிஞ்சு இந்த வார்த்தைக்கெலாம் கீழ்ப்பணிஞ்சு உங்கள் ஜனங்க நடந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன வாட் இஸ் தட் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதை பேதுரு சொல்கிறார். அப்படி சொல்லும்படி மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுதல்ங்கிறத வரிஞ்சு கட்டிக்கிட்டு தான் அதிக ஜாக்கிரதையோடு நம்ம பற்றி கவனிக்கிறாங்க. நம்ம கடவுளோட வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம், பெரியவங்க வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம். கடவுளோட வார்த்தை கீழ்ப்படுகிறோன்னு சொல்ல வரும்போது கடவுள் வார்த்தை எல்லாருக்குமே தெரியுதுன்னு சொல்ல முடியாது, தெரியாமல் மொத்தத்துக்குமே ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரியவங்க வார்த்தைக்கு அவங்க எப்படி கீழ்ப்படுகிறாங்க அப்படிங்கிறது கிறிஸ்தவங்களை பற்றி, அதுவும் குறிப்பாக பைபிளை தூக்குனவங்களை பற்றி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்க்குறாங்க. ப்ரைவேட் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வர்த்தக துறையில், எல்லா துறையிலும் பார்க்குறாங்க. ஹவு வி ஆர் சபார்டினேட், how we obey and not obey. மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அந்த ரகத்தையே ஆண்டவர் விவரித்து சொல்கிறார். அவன் தீமை செய்கிறவனோ நன்மை செய்கிறவனோ, அவன் மேலான அதிகாரியோ கீழான அதிகாரியோ ராஜாவோ, அவனுக்கு கீழ்ப்படி. எல்லாருக்கும் நன்மை செய்கிற புகழ்ச்சி உண்டாக செய்யக்கூடிய தேவனை பற்றி மனதில் வைத்து அவனுக்கு அந்த அதிகாரம் அவராலே தான் நமக்கு உண்டாகிருக்குங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணுங்கிறாரு. சபையை பற்றி தான் யோசிக்கிறோம். சபைங்கிறது கட்டடம் இல்லை, இயங்குகிற ஒரு கூட்டமாக வலம் வருகிற மக்கள், ஒரு கூட்டமாக ஜீவிதம் பண்ணுகிற மக்கள், போக்குவரமாக இருக்கிற மக்கள், உறவு கொள்கிற மக்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியினுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்ன ஒரு பெரிய ஒரு டார்கெட் பாருங்கள், என்ன ஒரு பெரிய சித்தம், என்ன எதிர்பார்ப்பு. நாம் நன்மை செய்கிறதுனாலே புத்தீனமான மனுஷனுடைய அறியாமை தேவன் அடக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம நன்மை செய்யணும்னு விரும்புகிறார். நாம் செய்கிற நன்மை ஒவ்வொருத்தனுடைய அட்லீஸ்ட்
ஒன் டு ஒன், ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன் பை ஒன் அவனுடைய ஒரு கூட்டமான மக்களுடைய புத்தீனத்தை மாற்றாட்டினாலும் தனித்தனி மனுஷனுடைய புத்தீனத்தை ஆண்டவர் அடக்குவதற்கு நம்முடைய நற்கிரியை அவர் கையில் உபயோகமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம்னா என்ன அப்படின்னு நமக்கு காலம்புற ஒரு திகைப்பு இருக்குது. எனக்கு கடவுள் சித்தம் என்னை பற்றி என்ன அப்படின்னு என்னமோ அசரீரி வாக்கு சொல்லணும், குறி சொல்கிற மாதிரி அதை கேட்கணும், நமக்கு ஆதங்கமாக இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஒரு தேவனுடைய சித்தத்தை பற்றி ஆண்டவர்கள் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ முக்கியமோ அவ்வளோவுக்கு அளவு அது ரொம்ப விமர்சனைக்குள்ளார ஒரு விஷயம். இதையும் பூத கண்ணாடி வைத்து கூட உலக சமுதாயம் பார்க்கிறார்கள். இப்போயுமே இந்த போர் சூழலிலே உலகம் முழுசும் ஏராளமான இடங்களிலே போர், இனப்போர், ஜாதி போர், மொழி போர், அரசியல் போர், அந்தந்த எல்லைகளை குறித்த போர், பொருளாதார போர், பனிப்போர், லாட்ஸ் ஆஃப் வார்ஸ் ஆர் கோயிங் ஆன். அதில் போரில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், போரினுடைய மைய கருத்து, போரினுடைய பின்விளைவு, போரினுடைய ஒரு முடிவான இலக்கு ஒருவனை ஆள வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும், நசுக்க வேண்டும், அவன் கப்பம் கட்ட வேண்டும், ஒருவனுடைய சுதந்திரத்தை பறிக்க வேண்டும், ஒருவனுடைய எல்லை நம்முடைய எல்லையாக சேர்த்துக்கணும், ஒருத்தனுடைய கனிம வளங்கள் நமக்கு சொந்தமாகும். இதெல்லாம் தான் ஒரு மத சுதந்திரம் கொடுக்காம அவன் நம்ம சொல்கிற நாம் எதிர்பார்க்கிற சட்டத்திட்டங்களை நாம் கீழ்ப்படியணும். ஆப்கானிஸ்தானில் பொம்பளைங்களாம் மேல் படிப்பு படிக்கக்கூடாது, டாக்டர்ஸாக போகக்கூடாது, நர்சஸாக போகக்கூடாதுங்கிறான். படிப்பே இல்லை, படிக்கவே கூடாதுன்னு சொன்ன காலத்தில் சமீபத்தில் கொஞ்சம் தளர்த்துனாங்க, இப்போ திரும்பி இறுக்கி பிடிக்கிறாங்க. சிரியா விழுந்து போனது, ஆனாலும் சிரியா ஒரு பகுதி தான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தினுடைய ஒரு பெரிய கோட்டையே அங்கே இருக்குது. அது ஒரு கலக்கமான விஷயம். அசாத் அவருடைய சாம்ராஜ்யம் விழுந்து போச்சு. இப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு, ஐசிஸ்க்கு கொண்டாட்டம் அப்படின்னு தீவிரவாதிகளை பற்றி ஆய்வு செய்கிற எல்லா உளவு பிரிவினரெல்லாம் அஞ்சுகிறார்கள். அதனால் விழுந்த வேகத்திலேயே சூட்டோட சூட்டாக அந்த ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தினுடைய எல்லா ஹைட் அவுட்ஸையும், எல்லா விதமான அவருடைய தொழிற்கூடங்களை எல்லாம், அவருடைய ஆலோசனை கூடங்களை எல்லாம் அவங்க எங்கெல்லாம் இதுக்கு வித்திட்டு பூமிக்கு அடியில், பூமிக்கு மேலே எங்கெல்லாம் இவங்களுடைய விஷயங்கள் பரவி இருக்கோ, கொஞ்ச நாள் அடங்கியிருப்போம், மறைஞ்சிருப்போம், நமக்குன்னு ஒரு காலம் வரும், நம்ம எழுப்பி திரும்பி அடிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் திரும்பி அவங்க யோசிக்கவே கூடாது, அவங்களுக்கு நேரமே கொடுக்கக்கூடாது. அழிச்சிடணுன்னு அமெரிக்கா ஒன்றா நிற்குது, இஸ்ரேல் நிற்குது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அதெல்லாம் ஏசாயா தீர்க்க புத்தகத்தில் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறணும். அது தேவன் யாரை கொண்டு எப்போ எந்த காலத்தில் எப்படி முழுமையாக நிறைவேற்றுவார் என்பதிலும் சக்தி மிக்கவர்கள் கடவுளுடைய நேரத்துக்கும் காலத்துக்கும் ஒப்பு கொடுத்துருக்கணும். இதிலெல்லாம் திருச்சபை தன்னுடைய ஜெப முயற்சியாலே, தன்னுடைய கீழ்ப்படுதலால் தேவனுடைய வழிகளை புரிந்து எப்படி செயல்படலாம், எப்படி உதவியாக இருக்கலாம், எப்படி அந்த சமுதாயத்துக்குள்ளே புறையோடி போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் திருச்சபை மக்கள் நம்ம யோசிக்கணும். சமீப காலமாக சொல்லிகிட்ருக்கேன். இதில் நம்ம கணக்கு வழக்கில்லாமல் திருப்தியாக இருக்கிறோம். போவோம், துதிப்போம், சோத்தரிப்போம், எல்லாம் சொல்லுவாங்க, 4 காலத்து கேட்டுவோம், போயிட்டே இருப்போம். இதுக்கு மேலெல்லாம் அழட்டிக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சபையை தேவன் எடுத்துக்கொள்வாரா? எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு ஆயத்தம் உண்டாயிருக்குமா என்பதுதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கீழே தொடர்ந்து வாசிப்போம்.
சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். தான் டு நாட் அப்யூஸ் யுவர் ஃப்ரீடம், யுவர் லிபர்ட்டி. எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாய் இராது. எல்லாம் நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்ங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக 1 கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தியுரிட்டியை உண்டாக்காது. திருப்பி சொல்கிறேன், நான் இதில் எதையும் உங்களுக்கு கூட்டி குறைச்சி சொல்லலை. இதெல்லாம் நான் படிக்கலை, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நம்ம கடவுள்கிட்ட பதில் சொல்லவே முடியாது. அதனால் இதெல்லாம் நாம் கவனிக்கணும். 17ஆம் வசனம், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கு மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரியமாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரியமாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு அதுக்கு முன்னே எத்தனை விஷயத்தை வேலைக்காரனிலிருந்து ஆரம்பிக்கிறார். எல்லாரையும் கனம் பண்ண விஷயத்திலிருந்து பார்க்குறார். கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார், அடிச்சூடுகளை விட்டு சென்றிருக்கிறார். ஒரு திருச்சபை தேவனுடைய அடிச்சூடுகளிலே நடக்க வேண்டியது தான் தேவனுடைய அனுதின தீர்மானம், அனுதின எதிர்பார்ப்பு. தனிப்பட்ட அங்கமானாலும் சரி, சரீரமான சபையில் அங்கமாக இருந்தாலும் சரி, பல அங்கங்கள் கொண்ட ஒரு கை, நாமே ஒரு கையாக இருந்தாலும் சரி, இதை தேவன் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ உங்களுக்கு நான் சவால்களை, வேதத்தில் எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டே இருக்கேன். உங்களுக்கு தெரியாமல் இல்லை நீங்களே படித்தாலும் இது உங்களுக்கு தெரியாமல் போகிறதில்ல. இதெல்லாம் குட் எக்ஸாம்பிள் தான். ஒரு தெருவுக்கே ஒரு மருத்துவர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும். அவர் எவ்வளோ உபயோகமாக இருக்கார் இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். அவர் இருக்கணுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். எந்த நேரத்தில் அவர் அவைலபிளாக இருக்கணுங்கிறது அவருடைய துறையினுடைய எதிர்பார்ப்பு. டாக்டர் அவர் ஒரு பிரதிக்ஞை எடுக்கும்போது அந்த டிகிரி முடித்தோடனே அது அண்டர் கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ அது ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் ஆனாலும் அவங்க எடுத்துக்கிற அந்த உறுதிமொழி என்னென்னா 24/7 நான் அவைலபிளாக இருப்பேன். ஒருவனுடைய உயிரை காப்பதற்கு, ஒரு உயிரை மீட்பதற்கு, உயிர் போகாமல் இருக்கும் விஷயத்தில் மீட்பதற்கு நான் 2ஆம் நினைவில்லாமல் ஆயத்தமாயிருப்பேன். என்னுடைய முழு அறிவையும் அனுபவத்தையும் நான் இதில் செலவு பண்ணி உதவியாக இருப்பேனுங்கிறது தான் டாக்டர்ஸ் எடுத்துக்கொள்கிற ஒரு உறுதிமொழி. அப்புறம் தான் இப்போ எப்படி நம்ம அந்த இடத்துல இந்த பைபிள் கோர்ஸ் முடித்தோன்னா அங்கே போய் கிராஜுவேஷன் வாங்கினோம். எல்லாம் முதல்ல அவங்க இடது பக்கத்தில் இருந்துச்சு அந்த ஹேசல். அப்புறம் அந்த வலது பக்கத்தில் தூக்கி போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு உறுதிமொழி எடுங்கன்னு வாசகம்லாம் சொன்னாங்க. அது பின்னாடி ரிப்பீட் பண்ணோம். அது மாதிரி தான் ஒரு சபை இந்த ஊரில், இந்த எம்ஜிஆர் நகரில் இந்த சபை இருக்குன்னா நம்முடைய பொறுப்பு எவ்வளோ பெருசு தெரியுமா?
எம்ஜிஆர் நகர் வந்து ஒரு குழப்பமான ஒரு குட்டி நகர் தான், நோன் நகர் தான். மேக்ஸிமம் வெரி ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹோம்ஸ் ஒன்லி. ஆனால் இங்கே ஒற்றுமை இல்லை, இங்கே ஏராளமான கருத்து வேறுபாடுகள். இங்கே எல்லாருமே ராஜா, மந்திரியே கிடையாது, எல்லாருமே ராஜாக்கள் தான். எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். யோசிச்சு பாருங்கள். அதில் யாராவது முன் வந்தால் நீ சரியில்லை நான் சரியில்லை, நீ தப்பு நான் தப்பு, உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் நகரில் அவ்வளோ காலம் போராட்டத்துக்கு பின்னே இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் தள்ளிட்டாருன்னு சொன்னாலும் ஒன்று தான், இங்கே வந்து ஸ்தாபித்தாருன்னு சொன்னாலும் ஒன்று தான். இங்கே தான் நமக்குன்னு ஆண்டவர் வந்து வச்சிட்டாரு. இங்கே தான் நம்ம, இதுதான் நம்ம மலை மேல், இதுதான் நமக்கு மலை, இந்த மலை மேல் தான் நம்ம மறைந்திருக்காத பட்டணமாக இருக்கணும். பேசலா இந்த இடத்துல தான் நம்ம விளக்கு தனிமைகளுக்கு விளக்காக இருக்கணும். இந்த சமுதாயத்தில் தான் நித்திய வாழ்வை பற்றி மக்கள் விசாரித்து அறியக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இந்த கட்டடம் இங்கே இருக்கிற எத்தனையோ வீடுகளை பாட்டு கொஞ்சம் பெருசு தான். நம்மளை விட அவங்க ரொம்ப பெருசாக கட்டியிருக்காங்க. எய்த்த வீட்டில் சில வீடெலாம் பெருசாக கட்டியிருக்காங்க. ஆனால் இதனுடைய பாங்கு வேறு, அதனுடைய பாங்கு வேறு. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் த பில்டிங் அலோன், த பீப்புள் ஹூ கம் ஹியர். எல்லார் வீட்டுக்கும் எல்லாம் போகிறதில்ல, போகிறதுக்கு அவசியம் இல்லை, போக முடிகிறதும் இல்லை, யாரும் கூப்பிட்றதில்ல, வரதில்லை. பார்க்குறோம் ரோட்டில் நடக்கும்போது ஹாய் நம்ம ஊருக்காரன், நம்ம காலனிக்காரன், அவ்வளோதான் இருக்க வெளியே என்ன அளவுக்கு தே ஹேவ் இன்ட்ராக்ஷன் தெரியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நடமாடும் ஆலயம். தயவுசெய்து யோசிங்க. முகாமில் 2 கருப்பொருள் கொடுத்துருக்கேன். 2 கருப்பொருளில் ஏதாவது ஒன்று ஊழியர்கள் பேசும்படி அவர்களுக்கு சுதந்திரம் இருக்குது. 2யுமே கூட பேசுகிற சுதந்திரம் இருக்குது. 2மே இல்லாமல் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற சொல்லதுக்கு தான் அவங்களுக்கு சுதந்திரம் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வருஷம் ஒரு கருப்பொருளை ஆண்டத்தில் அடையப்பெறுவது எனக்கு பெரிய போராட்டமாகவே இருந்துச்சு. அந்த கருப்பொருள் ஆண்டு எனக்கு கொடுத்த பிற்பாடு இன்னும் போராட்டம் தொடருது, அதுவான்னு. அதை பற்றி நீங்கள் யோசிச்சு இப்போயே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். அப்போது ஊழியர்கள் அதில் ஒரு கருப்பொருள், அந்த சந்ததி கிறிஸ்துவே. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீர்க்க தரிசனமாக, இது ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆபக்குக்கில் சொல்கிறது போல் ஒரு வரைபடமாக பெரிய எழுத்தாக எழுதி விரைந்து ஓடுகிறவனே தடுமாற்றம் இல்லாமல் அதை வாசிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த தரிசனம், அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படி, அது தாமதித்தால் நிறைவேறும்படி பொறுமையோடு காத்திருந்து நிறைவேறுதலை காணும்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கோங்க. முழு சபையாக என்னையும் சேர்த்து தான். நியான் லேம்ப்ஸ் பார்க்குறோம், இந்த எல்இடி லேம்ப்ஸ் பார்க்குறோம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய வசனமாக கட் அவுட் வச்சுருக்குறாங்க. 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்தில் கார்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது அங்கே பார்க்கும்போது உடனே வாசிக்க முடியுது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு, நம்ம வைத்த சமுதாயத்துக்கு, நாம் போக்கும் வரவுமாய் புழக்கமாக இருக்கிற சமுதாயத்திற்கு கிறிஸ்துவை சுமந்தவர்களாக இருக்கிற தேவனுடைய சித்தத்தையும் சத்தத்தையும் திட்டத்தையும் தேவனுடைய மீட்பின் காரியத்தையும் வருகை பற்றிய விஷயம் நம்ம பார்க்கும்போதே they should be able to understand. Our life should be speaking. அவங்க பார்க்கும்போதே அவங்களுக்கு ஏதோ மனசில் பேசுகிறோம், அவங்க ஒரு சத்தத்தை கேட்கணும், ஒரு திட்டத்தை கேட்கணும், ஒரு காரியத்தை புரிஞ்சிக்கணும். வாழ்க்கை சூன்யமாயிடுச்சு, அவிஞ்சு போச்சு நினைக்கிறவனுக்கு புது நம்பிக்கை உண்டாகும். நீ உனக்கு ஒன்று சேதம் உண்டாக்கி கொள்ளாதே அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தவனா அவனுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகணும். வேண்டாம், தற்கொலைக்கு போகிறவன் நிற்கணும். He has to give a second thought. அதான் சபையினுடைய, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது ஒரு அர்த்தம். அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்னா இதுக்கு தான் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்.
இதுக்கும் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி. அப்போ அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாரு? நியாயமாக நடந்துங்க, அநியாயம் பண்ணி 4 பேர் வாயில் விழுந்து இருந்துச்சுட்டு ரொம்ப பொறுமையாக சகிச்சுக்கிறேன், கர்த்தருக்காக சகிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லாத, அது அபத்தம். இன்னும் ஆண்டவர் பேரை ரிப்பேர் பண்ணாத. நீதி நியாயம் செய்தவனை ஒருத்தன் ஏசுகிறானா, அது ஏற்றுக்கிறியா, அமைதியாக இருக்கிறியா? அதனால் தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கும், அது அவருக்கு பிரியமாக இருக்கும். தயவு செஞ்சு ஆர்பிஎம்மே ஏதோ உலகத்தில் லட்சமான சபை இருக்குது. உலக ஜனத்தொகைக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட்டு எக்ஸாக்டாக எனக்கு ஃபிகர் ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் திரும்பி போய் ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 சபை உலகத்தில் இருக்குன்னு வச்சுக்கிட்டா, இன்னொரு சபைக்கு அது நடக்கட்டும், இன்னொரு சபையிலேருந்து எழும்பட்டும் காத்திருக்காதீங்க. உங்களுக்கும் எல்லா சபைக்கும் கொடுத்த கிரயம் தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் சிந்தின ரத்தத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் சிந்தியிருக்காரு. ஒருத்தரையும் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாமல் தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. நான் சொல்கிறதெல்லாம் தேவனுடைய இதயத்தை சொல்கிறேன்னு நான் நம்புகிறேன். பரலோகம் நம்ம எப்படி பார்க்குதுங்கிறத நம்புகிறேன். ஒரு காரியத்தை பிரசங்கி புத்தகத்தில் வாசிக்கணும். சரியாக ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை. புழுதி ஆண்டவரை துதிக்காது, புரியுதா? புழுதி ஆண்டவரை துதிக்காது. கரெக்ட், கிடச்சிருச்சு. பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பாதாளம்னு உடனே நரகன்னு மாத்திரம் யோசிச்சிட வேண்டாம். செத்தோடனே நம்ம we are going down. Our body goes down, our spirit goes to the Father, our soul is sent to place of waiting. அங்கே தான் டார்டரஸா இல்லை பாரடைஸா, பரதேசா இல்லை அழுகையும் பற்கடிப்பும் உள்ளதான அந்த வாதிக்கப்படும் இடமாங்கிறத தீர்மானிக்கலாம் முடியாது. அப்பப்போலாம் நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கு தீர்மானம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கு மணி. சாத்தானுக்கு சாவு மணிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையின் முடிவு மணி. ஸோ நம்ம போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும், பரிசுத்தவானாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும், துன்மார்க்கனாக இருந்தாலும் சன்மார்க்கனாக இருந்தாலும், அவன் கோத்திர பிதாவாக இருந்தாலும், அவன் ஆசாரியனாக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும், அவன் நியாயாதிபதியாக இருந்தாலும், அதான் மேட்டர். ஸோ our responsibility as a church continues, as a body, ஒரு சரீரமாகி சபையாக நம்முடைய பணி தொடர்கிறது, நம்முடைய கடமை தொடர்கிறது. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். எல்லாம் சரியான சவாலான விஷயங்கள். அவருங்கிற இடத்துல சபையை தான் ஜனங்க பார்க்குறாங்க. சபையை பார்க்கும்போது கட்டடத்தை பார்க்குறதில்ல. ஆனால் இயேசு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த பிள்ளையெல்லாம் கூப்பிடலன்னா இந்த கல்லெல்லாம் கூப்பிட வச்சுருவேன், அதெல்லாம் எனக்கு வாயத்தர துதிக்க ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு. அது பாசிபிலிட்டி உண்டு போல இருக்கே, இந்த மாதிரி செய்ய முடியும் போல இருக்கு ஆண்டவருக்கு. ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளிலும் சந்ததி உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு, முடியும் போல இருக்கே. ஸோ சபை அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யலைன்னா அந்த சபையில் வரவங்களை பார்க்குறாங்க. நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறாங்க.
ஆண்டு இறுதி 28, 29ஆம் தேதி ஏதோ ஒரு நாள் வரும். 27, 28 நம்ம கூடி வரோம். உபவாசத்துக்காக கூடி வர இருக்கோம். அன்றைக்கி தான் கடவுள் பேசுவார் அப்படின்னா யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு அடுத்த வருஷத்துக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. எப்பயுமே பேசுகிறாரு. சபைக்கு வந்துட்டு போகிற நாம் எல்லாருமே தான் எலியா மாதிரி பயந்து போயிட்டோம். உண்மையோ ஒன்று, பயந்து போன மாதிரி பாசாங்கம் பண்ணுறோமோ இன்னொன்று, பயத்தினால செய்கிறோமோ உள்நோக்கால் செய்கிறோமோ சாமிக்கு தான் வெளிச்சம். எல்லாம் ஓடி போய் எங்கள் அப்பா அம்மா என்னுடைய பிதாக்களை போல உத்தம நல்லன்னு போய் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கெவியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். தோத்திரம் வராது. அவர் அந்த 2 நாளாம் 16, 1 நாளாம் 16, 2 நாளாம் 16 போல் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி தெரிந்து கொண்டே இருக்குது. பேசலாம். சிசிடிவி கேமரா மாதிரி ஆண்டவர் வந்து எல்லா பக்கமும் கேமரா விட்டு பார்க்குறாரு. வயிற்றுக்குள்ளேயே கேமரா விட்டு பார்க்குறான். நுரையீரலுக்குள்ளே எங்கெல்லாம் கேமரா விட முடியுமோ அங்கெல்லாம் கேமரா விட்டு பார்க்குறான். ரத்த நாளம் எவ்வளோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆன்ஜியோங்கிறாங்க பார்த்தீங்களா, ஆன்ஜியோபிளாஸ்டி, ஆன்ஜியோகிராம், அப்புறம் அந்த ஹார்ட் கேட், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி என்ன அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா, லேசர் கேமரா, லேசர் கதிர்கள் மூலமாக கேமரா உள்ள போகுது. இட் கோஸ் அண்ட் ஃபைண்ட்ஸ் அவுட் த பிளாக்கேஜ். மைண்ட் பாக்லிங்கில் மனுஷனுடைய தொழில்நுட்பமே இப்படி இருக்குமானா, நம்ம எங்கே போய் ஒளிகிறோம், எப்படி எஸ்கேப் ஆகிறோம், எஸ்கேப் ரூட்டை வேறு போட்டு பார்க்குறோம், யோசித்து வச்சுருக்கோம். எப்படின்னு கழுவுற மீனில் நழுவுற மீனில் இருக்கலாம். இது கதைக்கே ஆகாது. எழுப்புதல் தாமதிப்பதேன்னு எத்தனை கட்டுரை எழுதினாலும் எழும்ப முடியாததுக்கு 1008 காரணம் சொல்லிகிட்டு இருக்கவன்கிட்ட எழுப்புதலை பேசி என்ன பிரயோஜனம்? சோத்திரம். என்ன இருந்தாலும் எழும்புறேங்கிறவனுக்கு தான் எழுப்புதல் பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம், சபையின் பொறுப்பை யோசிங்க சிஸ்டர்ஸ். என்னடா நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறதே உங்களுடைய எண்ணமாக இருக்குமோ என்னவோ. எப்படியும் பொழுதுபோக்காக வந்திருப்பீங்க, தரிசனத்தோடு வந்திருப்பீங்க. அதெல்லாம் அந்த எல்லா உண்மையும் ஆண்டருக்கு தான் தெரியும். எனக்கு எல்லா உண்மையும் தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச பேஜாக இருக்கான், நல்லா இருக்காது. கிறிஸ்துவாக நான் இன்னொரு கிறிஸ்துவாக மாறாத பட்சத்தில் என்னையே என்னால் சகிச்சுக்க முடியும். கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் முழுசாக காமிச்சார்னா நம்ம இன்னும் நம்ம சரியாக இழுபறியாக இல்லாமல் மின்னலை விட அதிக வேகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட பணிவை கற்றுக்கொள்வோம். மனம் திரும்புதல் அப்படி நமக்குள்ளே பிரவாகித்தோடும். அது இப்படியே கனிகள் வெளிப்படும். நம்மை நாமே வெறுமையாக்குவோம். அந்த கீனாசிஸ், செல்ஃப் எம்ப்டிங், பிலிப்பியர் 2:6-7-8 இயேசுக்கு நடந்தது நமக்கு அவ்வளோ பழிச்சு எல்லா விஷயத்தையும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ காட் கேன் ஸோ ட்ரஸ்ட் அஸ். எல்லாத்துக்கும் அந்த மின்னல் வேகத்தில் ஈவன் அந்த அப்போஸ்தலருக்கே அப்படி அந்த மின்னல் வேகத்தில் நடக்கலைங்கன்னா நடக்கக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க வந்து நின்னே போகல, எங்கேயுமே நிற்கலை. அவங்கள ஆண்டவர் உடைத்து உருவாக்கி கொண்டே இருந்தார். அவர்கள் உருவாகி கொண்டே வந்தார்கள், சீர்பட்டு கொண்டே வந்தார்கள். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்த நீ பேதுருக்கு சொன்னது பேதுரு வாழ்விலே மிகவும் பிரமாதமாக நிறைவேறு. அப்போ அந்த இடத்துல என்ன வாசிக்கிற ராஜாக்கள் புத்தகத்தில், நீ வெளியே வாங்கிறாரு, கம் அவுட். நீ தீர்க்கதரிசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் இப்போ நான் சொல்ல வந்ததுக்காக விஷயம். தீர்க்கதரிசி தான் ஒழிஞ்சிட்டாரு, அவர் வெளியே வர சொன்னார். நான்லாம் தீர்க்கதரிசி இல்லை, நான் தீர்க்கதரிசியின் புத்திரனும் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லலாம் முடியாது.
நம்ம தீர்க்கதரிசிகளில் மேலானவருடைய மனவாட்டி ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிக்கு அப்போ ரட்சிப்பே கிடையாது. ரட்சிப்புனா இந்த மாதிரி நம்ம புரிஞ்ச நிறைவில் அவர் கொடுத்த வேலையை செஞ்சால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்படும். கொடுக்குற வேலையை செய்யலைன்னா நீதியாக எண்ணப்படாது. சொன்னதை சொல்லாமல் கூட்டி குறை சொன்னான்னா சுழுக்கு. நமக்கு கிறிஸ்து நீதியை சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். ஸோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கோஸ் பியாண்ட் வாட் தீஸ் ப்ராஃபிட்ஸ் குட் ஹவ் டன் பெட்டர். அவர் வையப்படும்போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவித்தார், தம்மை ஒப்புவித்தார். யோசித்து பாருங்கள், நம்ம ப்ரைவேட்டாக இந்த விஷயத்தில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், பப்ளிக்கை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், வீட்டுக்காரர்கிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், மனைவிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், பிள்ளைகள்கிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், சொந்த பந்தத்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எய்த்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், ஸ்கூல், காலேஜ், எல்லா வயசு எப்படி பிளாக்மெயில் பண்ணுறோம், பயமுறுத்துறாங்க. வரமாட்டேன், எனக்கு வேண்டாம், அவன் நின்றுக்கிறேன். துப்பாக்கி வச்சு தான் ஒருத்தனை பயமுறுத்துன்னு அவசியம் இல்லை, கத்தியை காட்டி தான் மிரட்டணும்னு அவசியம் இல்லை. ஒத்துழையாமை காமிச்சு தான் வெள்ளைக்காரனால் சமாளிக்கவே முடியல. காந்திஜியும் அந்த கூட்டத்தாரும் காமிச்ச ஒத்துழையாமை அன்றைய காலத்தில் அந்த 45 to 47 அந்த இண்டிபெண்டன்ஸ் டைமில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா நம்மளை அப்படியே முடக்கிறாங்களே, வேலைக்கு வரமாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான். அப்புறம் இந்த ஊரில் நம்ம முதலீடு பண்ணி நம்ம, ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் வாழ்க்கையில் வந்து வேலை செய்ய மாட்டானுங்க, செய்வானுங்க இந்த மேனாமினிக்கு வேலை செய்வானுங்க, அது கதைக்கு ஆகாது. அங்கே ராணிகிட்டையும் பதில் சொல்லணும், இல்லை அந்த ராஜாக்கிட்ட பதில் சொல்லணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ they could not really win over the non-cooperation of the Indians. கேட்குறீங்களா? காதில் விழுதா இல்லையா? செவிடங்காதில் சங்கு மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது? காதில் விழுதா? அதான் 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டீர்கள். அந்த 24 மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ வெளிப்படையான தன்மையோட எல்லாத்தையும் சொல்ல போக அந்த விஷயத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லை, கையால் ஆதெல்லாம் இருக்கிறோங்கிறதுனால ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக செய்து முடிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சாகிறாரு, நாம் நீதிக்கு பிழைத்துக்க முடிய அவருடைய சரீரத்தில் என்னுடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழுமை குணமாக இருக்கிறோம், குணமாக்கிறாரு. we been made whole, healed. ஆனாலும் தொடர்கிற அந்த மர்மத்தில் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு சபை எப்படி உலகத்தில் புல்லை மேய்கிறேன், அதை மேய்கிறேன், இதை மேய்கிறேன்னு உலகத்தில் போயிட்டு சிதறி போயிடுறாங்க. ஆனால் அவரோ நம்முடைய ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமானவர் நம்மை திருப்பி கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒருவனை ஆண்டவர் இழக்க விருப்பமே இல்லை அவருக்கு. அவர் இழக்கிறாரா அப்படிங்கிறது நான் யோசிச்சா என்ன, என் அபிப்பிராயத்தில் அவர் இழக்கிறதுல நம்ம தான் வேணாம் அப்படின்னு போகிறோம். அது ரொம்ப ஒரு கிரே ஏரியாவாகவே இருக்குது. திருப்பி கொண்டு வராரு. ஆனால் நேத்திக்கு ஆச்சரியமாக இல்லை, இந்த காலையில் ஜபம் இந்த கழுவப்பட்ட பன்றி திரும்பி சேத்துல போய் விடுறது போல், நாய் தான் கக்கினதை சாப்பிட்றதுக்கு திரும்புறது போலன்னு ஒரு காரியத்தை இதே பேதுரு தான் சொல்கிறார். எவ்வளோ சங்கடமாக இருக்குல்ல. என்ன பண்ண முடியும் கடவுளால்?
அவர் இதுக்கு மேலே இறங்கி வர முடியாது. பாதாளத்துக்கே போய் மரணத்தாலே வென்றார். நம்மளை கொண்டு போய் உன்னதத்தில் உட்கார வச்சுருக்கிறாரு. இல்லை நாங்கள் புழுதியில் தான் இருப்போம், எங்களுக்கு புழுதியில் விளையாடுறதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாம் சொன்னால் என்ன செய்ய முடியாது. ஸோ the responsibility of the church is very great. இது முந்தைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன். அதனால் வேகமாக இந்த குறிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். சபையை பற்றி தான் தொடர்ந்து பார்க்குற விஷயத்தில் சபைக்குள்ளே வரப்போகிற பலவான்கள், ஆஸ்திக்காரங்க, ஃபாதரே அதை குறித்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறார், பிரமாதமான பாட்டு. பணக்காரங்க வருவாங்க, ஏழைங்க வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்க, அரசியல்வாதிகள் வருவாங்க, எம்எல்ஏ எம்பி வருவாங்க, மதவாதிகள் வருவாங்க, மிதவாதிகள் வருவாங்க, தீவிரவாதிகள் வருவாங்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வில் கம், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் வில் கம். நியாயாதிபதிகள் வருவாங்க, டாக்டர்ஸ் வருவாங்க, இன்ஜினியர்ஸ் வருவாங்க, அட்வொகேட்ஸ் வருவாங்க. அம்பானி போல் பெரிய பெரிய பண முதலைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வருவாங்க, வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்குறவங்க வருவாங்க. நம்ம கவனிக்க வேண்டியது இதில் இந்தந்த துறையிலேருந்து வரும்போது அந்த துறை சார்ந்த செழுமை, துறை சார்ந்த உபகாரம், அது மூலமாக வரக்கூடிய ஈட்டு பொருள், ஈட்டுத்தொகை, இதுவே புத்தியாக அலையக்கூடாது. அவங்களாம் வராங்கன்னா அவங்க ஊறி போன உலகத்தில் அவங்க கரப்பட்டு காயப்பட்டு குத்திரும் கொலையுமா இருந்திருப்பாங்க, நிம்மதி இழந்திருப்பாங்க, உணர்வு அடைந்து சகையை போல் இப்போ வந்திருப்பாங்க. சகை இயேசுக்குள்ளே வந்தால் எதுக்காக? நித்திய ஜீவன் பெறுவதற்காக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சகை வந்த விற்பாடு அவர் செய்த ஒரு காரியம், நான் ஒருத்தனை ஒரு முறை நான் ஏமாத்தினா ஒரு மடங்கு ஏமாத்தினா 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார். உடனே இப்படி கணக்கு போட்டு பார்க்கக்கூடாது. சபைக்குள்ளே வர பணக்காரனால 4 மடங்கு கொடுப்பான். இந்த மாதிரி தப்பான எண்ணம் கொண்டு சபைகளாக நடந்துட்டதுனால தான் அநேக ரட்சிக்கப்பட்டு வர்றது போல் இருந்து வந்ததாக கேள்விப்படுற அநேக சினிமாக்காரங்க பெரியவங்கெல்லாம் பின்மாறிப்பட்டு தான் நம்ம கேள்விப்படுறோம் இந்த மீடியா வேர்ல்டு. அதெல்லாம் எவ்வளோ உண்மையோ பொய்யோ, பாசிபிளி ட்ரூ. ஜீசஸே அதை பற்றி ஒரு காரியம் சொல்லியிருக்கார். நான் அடிக்கடி அவங்க சொல்லியிருக்கேன். ஒருத்தனை அவ்வளோ ஒத்த காலம் நின்று தான் போராட்டத்தோடு இருந்து ஆதாயப்படுத்தின பிற்பாடு அவனே நாம் நரகத்தின் மானாக மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த பரிசேயத்தன்மை நம்ம வாழ்வில் இருக்கிறத கர்த்தர் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறதே பார்க்கணும். பரிசேயத்தை இதெல்லாம் நம்ம சௌரியமாக மறந்துட்டு எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு ஏற்றுக்குவாரன்னு நினைக்காதுங்க. ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்ல வரல. சரியாக இல்லாமல் எப்படி தீட்டுள்ளதொன்று பரலோகத்திலே பிரவேசியாது, தீட்டுள்ளதொன்றும் பரலோகத்திலே பிரவேசியாது. 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டாரு. யூதாஸ் ஆண்டவர் நியாயம் தீர்க்கல. ஆனால் அவனுக்கு எவ்வளோதான் மறைமுகமாக சொன்னாலும், பகிரங்கமாக அந்த பிராபோஜனத்தில் சொன்னாலும், அவன் காலில் செவிடங்காலில் சங்கு ஊதின மாதிரி அப்பத்தையும் ரசத்தையும் கையில் வாங்கினோடனே வேகமாக போகிறான். சீக்கிரம் காரியத்தை முடிக்கணும், நைட் ஆகிரும், அப்புறம் எல்லாம் முடியாது. அந்தே முடிஞ்சிருச்சு, உடன்படிக்கையே ஸ்தாபிச்சாச்சு, இனிமேல் காலம் தாழ்த்தக்கூடாது, போய் காட்டி கொடுக்குறதுக்கு வேகமாக போகிறான். சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. சபைக்குள்ளே பலவான்கள் வராங்க. பலவான்கள் மேலே நமக்கு ஜெயமும், பலவான்களோடு பழகக்கூடியதான அந்த நிர்வாக ஒழுங்கும் நமக்கு இல்லைன்னா அந்த வாழ்க்கையே நமக்கு சாபம். ஷாத்ராக், மேஷக், அபேத்நேகோ, டேனியல், ஜோசப், ஈவன் மோசஸ், இவங்களாம் இன்ஃப்ளூயன்ஷியல், சாமுவேல், இவங்களாம் இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ஸில் ஆண்டவர் அவங்கள வச்சார். எலைஷா, அவங்களாம் சோதனை வராமல் இல்லை. அதனால தான் அவங்க லைஃப் ரொம்ப ஆவிக்குரிய கட்டுப்பாடு நிறைந்ததாக இருந்தது. யோவான் ஸ்நானகன்,
இதெல்லாம் நம்ம லேஸ் பாஸாக கேட்காதீங்க. ரொம்ப குறைந்த எண்ணிக்கையான அடிக்கடி வர நீங்கள் தான் கேட்குறீங்க. நீங்கள் இதை எந்த அளவுக்கு மன்றாட்டு ஜெபமாக மாற்றி உங்கள் வாழ்க்கை உருப்படவும் உங்கள் மூலமாக யாரை ஆண்டு ஆயத்தம் பண்ணி இறுதி கால எழுப்புதல் எப்படி இருக்கணும்? ஒரேக்கு முன்னே ஆண்டவர் பெரிய கூட்டத்தை, ஆண்டவர் நரகத்தை காலியாக்கி பரலோகத்தை நிரப்பணும். இந்த வாஞ்சை நமக்கு வேணும். இதெல்லாம் ஜெயிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய நிலைகள். எத்தனையோ பேர் நம்பி ஆண்டவர் உயர்வில் வைக்கிறாங்க. எல்லாருமே நூல் பிடிச்ச மாதிரி வாழலை. நம்முடைய அந்தஸ்தை கொண்டு நம்ம பரலோகத்துக்குள்ளே போகிறதில்ல. நம்முடைய உள்ளான மனுஷனை தேவன் பார்க்கிறார். நம்முடைய உள்ளான அலங்காரம் எப்படி இருக்குது, புறம்பான அலங்காரம் எப்படி இருக்குது, நம்ம சொல்கிறதுலையே கிடையாது. எவ்வளோதான் நம்ம உண்மை பேசுகிற மாதிரி பேசினாலும் நம்ம எல்லா உண்மையும் சொல்கிறதில்ல, சொல்ல முடியறதில்ல. சொல்ல கூடாது என்பதாக அனுபவமிக்க பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, கர்த்தர்கிட்டே நம்ம எவ்வளோ உண்மை பேசுகிறோம். அவருக்கு எல்லாம் தெரியும்னா நம்ம எவ்வளோ உண்மை பேசுகிறோம். யோசிச்சுக்கோங்க. how much do we really talk truth to God? சபை தாங்க. சபையின் மூலமாக தான் சதா காலங்கள் ஆண்டவர் மகிமை வரும். தலைமுறையாக இஸ்ரவேலுங்க ஒரு பெரிய சமஸ்தானமான சாம்ராஜ்யத்தை ஆண்டு நினச்சார். ஆனால் they were not really up to the mark. ஆனால் அவங்கள கைவிட போகிறதில்ல. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். அவங்களுக்கு அந்த மூணு பேருக்கு பண்ணதுனால இல்லை, கர்த்தர் தன் பேரிலே ஆணையிட்டு கொண்டாருன்னு வேதம் சொல்ல. ஆக்சுவலாக ஸோ தட் வாஸ் காட்ஸ் பிளான். அப்போ ஆண்டவர் இன்னும் ரத்தம் சிந்தலை. ஆனால் சபையை ஸ்தாபித்தப்பின ரத்தத்தை சிந்தி தான் சபையை ஸ்தாபிச்சிருக்கிறார். ஸோ இந்த கட்டடம், நிர்வாகம் இதெல்லாம் தாண்டி இண்டிவிஜுவலாக யூ ஆர் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. பொறுப்புள்ள மனுஷியாக மனவாட்டியாக நீங்கள் வாழணுங்கிறது நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் செயல் வீரர்களாக மாறணும், செயல் வீராங்கனைகளாக மாறணும். பலவான்கள் மேலே நமக்கு பலன் இருக்கணும். பலவான் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. பலவானை கட்டணும். தோத்திரம் நாமே பலவானாக மாறும்போது பவுல் போல் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு இருக்கணும். நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடுகளுக்கு மேலாக நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை தாழ்த்தி கொள்ளும்படி எனக்கு சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறேங்கிறது போல் ஒரு நம்மை பணிவாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சௌகரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என்னென்னமோ கேட்குறோம். ரொம்ப சங்கடமாக இருக்குது. யூடியூப்பில் ஒன்றும் இல்லைன்னா கூட நெருப்பில்லாமல் போயாதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் சரியில்லை, அதனால் அவங்க கடவுள் சரியில்லை, வேதம் சரியில்லை, அவரெல்லாம் ஆர்டர் மன்னிச்சு ஏற்றுக்கு அப்போ என்ன ஏற்றுக்க மாட்டாரா? அப்படி தான் இருப்பேன், நானும் செஞ்சுட்டு வரேன், மன்னிக்கிட்டோம், ஏற்றுக்கிட்டோம். எப்படி பேசுகிறாங்க உலகத்தில், எப்படி இருக்கிறாங்க மக்கள். அதெல்லாம் எல்லாத்தையும் கவனிக்குது. கர்த்தர் எல்லாத்தையும் ஞாபகத்தில் எழுதுகிறார். கிரியையின் புத்தகத்தை எழுதுகிறாரு, ஜீவ புத்தகத்தை எழுதுகிறாரு. எழுதுனது கிறுக்கிறதுக்குன்னு நேரங்கால சமயம் வருது, கிறுக்காமல் வச்சிருக்கிறதுக்கு நேரங்கால சமயம் வருது. ஸோ சபையை பற்றி நாம் தியானித்து முடிச்சிட்டோம்னு சொல்கிறதுக்குள்ள இந்த அளவுக்கு நம்ம யோசித்திருக்கோம். மீதி காரியங்களை யோசிப்போம். கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட்.